PGTRB 2026-27க்கான எஜுகேஷன் சைக்காலஜி, ஜிகே மற்றும் தமிழ் தகுதி தேர்வுக்கான நியூ டெஸ்ட் பேட்ச் ஜூன் 13ஆம் தேதியிலிருந்து நடத்திட்டு வரோம். இது 5வது டெஸ்ட். இந்த டெஸ்டுக்கான எஜுகேஷன் சைக்காலஜி, ஜிகே மற்றும் தமிழ் தகுதி தேர்வுக்கான PDF மெட்டீரியலும் கொடுக்கப்படும். அதாவது PGTRBயை பொறுத்தளவுக்கு வெற்றி வாய்ப்பை நிர்ணயிக்கக்கூடிய பகுதியாக எஜுகேஷன் சைக்காலஜி இருக்கும். அந்த வகையில் இந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மேலும் இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உள்ள நம்பருக்கு தொடர்பு கொண்டு ஜாயின் பண்ணிக்கலாம். வேலை வாய்ப்பில் பட்டங்களுக்கு பதிலாக திறமைக்கு முன்னுரிமை அளிக்கும் முறைக்கு என்ன பெயர்? திறன் அடிப்படையிலான நியமனம். இந்தியாவில் திறன் மேம்பாட்டு அமைச்சகம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 2014. தொழிற்கல்வி திட்டங்களில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் செய்முறை பயிற்சியை எப்படி குறிப்பிடலாம்? அனுபவ கல்வி. தேசிய திறன் தகுதி கட்டமைப்பு NSQF எதற்கான தரநிலைகளை வரையறுக்கிறது? தொழிற்திறன் மற்றும் கல்வி நிலைகள். பிரெயின் ட்ரெயினுக்கு முக்கிய காரணமான புஷ் ஃபேக்டர் எது? வேலை வாய்ப்பின்மை. தொழிற்கல்வி மற்றும் தொழில் முனைவோர் வளர்ச்சிக்கான உயரிய அமைப்பு எது? NCVED. வேலைவாய்ப்பு மற்றும் கல்விக்கு இடையே உள்ள இடைவெளியை குறைக்க NEP 2020 எந்த முறையை பரிந்துரைக்கிறது? தொழிற்கல்வி மற்றும் திறன் ஒருங்கிணைப்பு. பிரெயின் ட்ரெயினை தவிர்க்க வெளிநாடுகளில் வாழும் இந்திய வல்லுநர்களை பயன்படுத்தும் திட்டம் எது? வஜ்ரா. தொழிற்கல்வியின் முக்கிய அங்கமான அப்ரண்டிஸ்ஷிப் என்பதன் பொருள் என்ன? கள பயிற்சி. வேலைக்கு தயாரான பட்டதாரிகளை உருவாக்க எந்த முயற்சி தேவை? தொழில்திறன் மற்றும் மென்திறன் மேம்பாடு. 11. திறன் மேம்பாட்டில் சாஃப்ட் ஸ்கில்ஸ் எதை உள்ளடக்கியது? இவை அனைத்தும், அதாவது தொடர்பு திறன், குழு பணி, நேர மேலாண்மை. 12. பிரெயின் ட்ரெயின் தடுத்தல் என்பது எதனுடன் தொடர்புடையது? நாட்டுப்பற்று. 13. வேலைவாய்ப்பிற்கு தகுதியுள்ள நபரை தேர்வு செய்ய எது உதவும்? திறன் தேர்வு. 14. திறன் மேம்பாட்டிற்கான உலகளாவிய நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஜூலை 15. 15. தொழிற்கல்வியின் தரத்தை உறுதி செய்யும் இந்திய அரசாங்கத்தின் முக்கிய அமைப்பு எது? NCVED. 16. NEP 2020 எந்த வகுப்பிலிருந்து தொழிற்கல்வியை முறைப்படி அறிமுகப்படுத்த பரிந்துரைக்கிறது? வகுப்பு 6. 17. தொழிற்கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்கும் ஸ்கில் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு? 2015. 18. ஒரு நாட்டின் மனித மூலதனத்தை, அதாவது ஹியூமன் கேபிட்டல், அதிகரிக்க எது மிக அவசியம்? தரமான திறன் பயிற்சி. 19. வேலைவாய்ப்பில் இருந்து பட்டங்களை விடுவித்தல், அதாவது DDG என்ற கருத்தை 1974 முன்மொழிந்தவர் யார்? டாக்டர் அலி ரகுமான் கிட்வாய். 20. ஸ்கில் இந்தியா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2015. 21. தேசிய கல்விக் கொள்கை 2020 NEP 2020 எதற்கு முக்கியத்துவம் அளிக்கிறது? பல்துறை சார்ந்த திறன் மேம்பாட்டிற்கு. 22. தொழிற்கல்வி வொகேஷனல் எஜுகேஷன் எந்த கொள்கையின் கீழ் ஊக்குவிக்கப்படுகிறது? இவை அனைத்தும், அதாவது 1968 கல்விக் கொள்கை, தேசிய கல்விக் கொள்கை 1986, NEP 2020. 23.
பிரெயின் ட்ரெயினை தடுக்க இந்திய அரசு கொண்டு வந்த திட்டங்கள் யாவை? ஏ அண்ட் பி. 24. பிரெயின் ட்ரெயின் ஏற்படுவதற்கான முக்கிய காரணங்களில் ஒன்று எது? ஆராய்ச்சி உள்கட்டமைப்பு பற்றாக்குறை. 25. தொழிற்கல்வி எப்போது முதல் முறையாக ஒரு தனி பாதையாக அங்கீகரிக்கப்பட்டது? 1928. 26. SUPW சோஷியலி யூஸ்ஃபுல் ப்ரொடக்டிவ் ஒர்க் எந்த குழுவின் பரிந்துரையின் பேரில் 1977 அறிமுகப்படுத்தப்பட்டது? ஈஸ்வர் பாய் பட்டேல் கமிட்டி. 27. தொழில்கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்கும் நிறுவனம் எது? NCVT. 28. அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் என்பது எதை குறிக்கிறது? தகுதிக்கு கீழ் உள்ள வேலையில் ஒருவர் பணியாற்றுவது. 29. NEP 2020 படி தொழில்கல்வி எந்த வகுப்பிலிருந்து தொடங்கப்பட வேண்டும்? 6ஆம் வகுப்பு. 30. சமூக பொறுப்பை வளர்க்கும் SUPW-வின் முக்கிய கூறுகள் யாவை? இவை அனைத்தும், அதாவது மனிதாபிமானம், அறிவியல், சமூக சேவை. 31. கல்விக்கும் தொழிலுக்கும் இடையே உள்ள இடைவெளியை குறைக்க எது உதவுகிறது? தொழிற்கல்வி. 32. தொழிற்கல்வியின் ஒரு பயன் யாது? சுய வேலைவாய்ப்பு. 33. இந்தியாவில் திறன் மேம்பாட்டிற்கான அரசின் முன்முயற்சி எது? இவை அனைத்தும், அதாவது ஸ்கில் இந்தியா, PMEGP, ஸ்டார்ட் அப் இந்தியா. 34. தொழிற்கல்வியுடன் இணைந்த அரசு திட்டம் எது? PMKVY. 35. எஜுகேஷன் இஸ் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் த ஃபியூச்சர் என்று கூறியவர் யார்? ராஜீவ் காந்தி. 36. பிரெயின் ட்ரெயின் என்பது எதை குறிக்கிறது? அதிக திறன் கொண்ட வல்லுநர்கள் சிறந்த வாய்ப்புகளுக்காக வெளிநாடுகளுக்கு குடிபெயர்வது. 37. பிரெயின் வேஸ்ட் என்றால் என்ன? வாட் இஸ் பிரெயின் வேஸ்ட்? தகுதிக்கேற்ற வேலை கிடைக்காமல் குறைந்த திறன் கொண்ட வேலைகளில் ஈடுபடுதல். 38. இந்தியாவில் தொழிற்கல்விக்கான தேசிய தகுதி கட்டமைப்பு NSQF எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது? 2013. 39. பிரெயின் ட்ரெயின் என்பது ஒரு நாட்டின் எதனை பாதிக்கிறது? உற்பத்தி திறனை, ப்ரொடக்டிவிட்டி. 40. வேலைவாய்ப்பில் பட்டங்களுக்கு பதிலாக திறமைக்கு முன்னுரிமை தரும் கொள்கை எது? DDJ. அடுத்தது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் லெசன் 1.5 இலக்கணம் சொல். 41. குறுக்கங்கள் எத்தனை வகைப்படும்? 4. 42. எக்கிலங்கிய, உரணசெயி இச்சொற்களில் உள்ள அளபடைகள். ஒற்றளபடை, சொல்லிசை அளபடை. 43. ஒற்றளபடையில் அளபெடுக்கும் ஒற்றெழுத்துகளின் எண்ணிக்கை எத்தனை? 11. 44. வேறுபட்ட ஒன்றினை தேர்வு செய்க. எக்கிலங்கிய. 45. பொருத்தமற்ற ஒன்றினை தேர்வு செய்க. தம்பியி. 46. பொதுமொழிக்குரிய சான்றினை தேர்வு செய்க. வேங்கை. 48. மொழி என்பது எத்தனை வகை? 3. 49. அந்தமான் என்பது எவ்வகை மொழி? பொதுமொழி. 50. நடத்தல் எனும் சொல்லில் நட என்பது வினையடி.